ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு அல்ட்ரா கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வருகிற 19ஆம் தேதி எலெக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்கு செலுத்துவதற்கான ஓட்டர் ஸ்லிப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்திருக்கு. ஸோ அது உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா, ஸோ வராதவங்க எப்படி வாங்குறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வருகிற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் வரக்கூடிய ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்குது. ஸோ இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஓட்டர் ஸ்லிப்பெல்லாம் விநியோகம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய பிஎல்ஓ. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டர் ஸ்லிப் இருக்கும். ஸோ இந்த ஓட்டர் ஸ்லிப்பில் மாநிலம், அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதி அதாவது அசம்பிளி இருக்கும், அடுத்தது உங்களோட பெயர் இருக்கும், அதுக்கு அடுத்தது பாலினம் ஆணா பெண்ணா இருக்கும், அடுத்தது பார்த்திங்கன்னா எபிக் நம்பர் அதாவது உங்களோட ஓட்டர் ஐடியோட நம்பர் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தந்தையின் பெயர், தந்தை பெயரை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா பாகம் எண் இருக்கும், அதாவது பார்ட் நம்பர், அடுத்தது பார்ட் நேம் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வரிசை எண் அதாவது சீரியல் நம்பர், உங்களோட சீரியல் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் வாக்குச்சாவடியின் பெயர் அதாவது போலிங் ஸ்டேஷன் நேம், அதாவது அந்த ஸ்கூல் பியூஎம் ஸ்கூல்னா பியூஎம் ஸ்கூல், அது நார்த் ஃபேஸிங்காக இல்லை சவுத் ஃபேஸிங்காக அனைத்து டீட்டெயிலுமே அதில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு பார்கோடு இருக்கும். ஸோ அந்த பார்கோடு கம்பல்சரி நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அதாவது இந்த ஓட்டர் ஸ்லிப்பில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபுல் டீட்டெயிலே ஃபெச் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் டேட் ஆஃப் போலிங் அதாவது 19/4/2024. அடுத்தது டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 7 AM டு ஈவினிங் 6 PM அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் அப்டேட்டட். ஸோ இந்த ஓட்டர் ஐடி கார்டு எப்போ லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணாங்க அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா CEO வெப்சைட்டு, கால் சென்டர் டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் ஹெல்ப்லைன் DEO ஹெல்ப்லைன், அதாவது DEO அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸ் ஹெல்ப்லைன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேக்ஸ் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா மேப் ஆஃப் த போலிங் ஸ்டேஷன் அப்படின்னு இருக்கும். அதாவது நீங்கள் எங்கே வாக்கு செலுத்த போகிறீங்களோ ஸோ அந்த இடத்தோட மேப் இங்கே ஃபெச் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஓட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். PLO நேம் அண்ட் PLO கான்டாக்ட் நம்பர், அதாவது வாக்குச்சாவடி நிலைய அலுவலரின் பெயர் மற்றும் அவரின் கைபேசி எண் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டர் ஸ்லிப் கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு முடிவடையும் நேரத்தில் வரிசையில் நிற்கும் அனைத்து வாக்காளர்களுக்கும் தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெண்களுக்கு தனியே வரிசைகள் உள்ளன, மூத்த குடிமக்களுக்கு வாக்களிக்க முன்னுரிமை தரப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சீனியர் சிட்டிசனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படிங்கிறாங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா பார்வையற்ற மற்றும் பலவீனமான வாக்காளர்கள் வாக்கை பதிவு செய்வதற்காக வாக்களிக்கும் அறைக்குள் வயது வந்த ஒரு துணைவரை அழைத்து செல்ல அனுமதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது அவங்க டிசேபிள்டு பர்சனாக இருக்காங்க, பலவீனமான வாக்காளராக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்களுக்கு கூட ஒருத்தர் போகலாம், ஒரு துணைவரை அழைத்து செல்ல அனுமதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்துனா பார்த்தீங்கன்னா கைபேசி மற்றும் புகைப்பட கருவி போன்ற மின்னணு இயந்திர கருவிகள் வாக்குச்சாவடிக்குள் அனுமதிக்கப்படவில்லை. அதாவது உங்களோட மொபைல் கொண்டு போகக்கூடாது, கேமரா இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் ஓட்டு போடுற இடத்துக்கு கொண்டு போகக்கூடாது உள்ள வாக்குச்சாவடிக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபிஃப்த்துனா பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வேட்பாளருக்கு வாக்களிக்க பணம் கொடுப்பது அல்லது வாங்குவது அல்லது வேறு எந்த வகையிலும் பயன்பெறுவது சட்டப்படி ஊழல் நடைமுறைகள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஓட்டு போகிறதுக்காக பணம் வாங்குறதோ அல்லது வேறு ஏதாவது பயன்பெறுவதோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சட்டப்படி தப்பு அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சீட்டு வாக்களிப்பதற்கான அடையாள ஆவணமாக வாக்குச்சாவடியில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நீங்கள் வாக்காளர் அடையாள அட்டை அல்லது இந்திய தேர்தல் ஆணையத்தால் குறிப்பிட்ட 12 மாற்று ஆவணங்களில் ஏதாவது ஒரு ஆவணத்தை கண்டிப்பாக எடுத்து வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஓட்டர் ஸ்லிப் பார்த்தீங்க அப்படின்னா அடையாள ஆவணம் கிடையாது, வாக்குச்சாவடியில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையத்தால் குறிப்பிட்ட 12 வகையான மாற்று ஆவணங்களில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட்டு, ஸோ அதுக்கப்புறம் நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 12 வகையான ஆவணங்கள் இந்த வீடியோட சைடில் நான் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் செக் பண்ணிங்க. கண்டிப்பாக இந்த 12 டாக்குமெண்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு வாக்காளரும் விடக்கூடாது, ஒவ்வொரு வாக்குமே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டர் ஸ்லிப். அதாவது முன்னாடி பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும், பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் BLO இருந்தே வாங்கிக்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே BLO தான் தருவாங்க. அதாவது வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் தான் இதை தருவாங்க, உங்கள் ஊர்லேயே இருப்பாங்க. ஸோ அவங்க தருவாங்க. சப்போஸ் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அவங்க PLO தரல, நான் இதை எப்படி வாங்குறது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஆன்லைன் பேஜ் ஒன்று இருக்குது, அதில் தான் நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
மொபைல் யூஸராக இருந்தாலும் சரி, பிசி, லேப்டாப் எதுனாலும் ஓகே தான். ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்ததுமே voters.eci.gov.in அப்படிங்கிற இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வந்ததுமே இது ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ட்ராப் டவுன் வாங்க. நோ யுவர் போலிங் ஸ்டேஷன் அண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம எப்படி, அதாவது நம்ம பிஎல்ஓவை காண்டாக்ட் பண்ணி நமக்கு இந்த மாதிரி ஓட்டர் ஸ்லிப் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ கேட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதை வாங்க முடியும். சரிங்களா? ஸோ இல்லை அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்திட்டே போய் கேட்குற மாதிரி இருக்கும். அப்படி வேணால் நம்மளோட பிஎல்ஓ 6 டிஇஓ 6 அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எபிக் நம்பர், அதாவது உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்க. ஸோ நான் இப்போ என் ஓட்டர் ஐடி நம்பரை என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே கேப்சா குறியீடு இருக்கும். ஸோ அந்த கேப்சா குறியீடு நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிக்க. ஸோ நான் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எபிக் நம்பரை என்டர் பண்ணிட்டு அடுத்து கேப்சா குறியீடு ஸ்மால் அண்ட் கேபிட்டல் லெட்டர் இந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். நீங்கள் அதையும் கொடுத்துங்க. ஸோ நான் இப்போ கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச் அப்படின்னு இருக்கும். நான் சர்ச் கொடுத்துட்றேன். சர்ச் கொடுத்ததுமே அப்படியே ட்ராப் டவுன் வாங்க. ஸோ அப்படியே ட்ராப் டவுன் வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் ரிசல்ட் ஃபவுண்ட் அப்படின்னு இருக்கும். பிஎல்ஓ எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ பிஎல்ஓ நேம், அதாவது நமக்கு வந்து இந்த ஓட்டர் ஸ்லிப்பை யார் கொடுக்குறாங்க, ஸோ அவங்களோட மொபைல் நம்பர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இஆர்ஓ, ஸோ அவங்களோட நேம் அண்ட் மொபைல் நம்பர். அடுத்தது டிஇஓ, அதாவது டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது அந்தந்த மாவட்டத்தோட ஐஏஎஸ் அதிகாரிகள் தான். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட மொபைல் நம்பர் இருக்கும். அடுத்து நம்மளோட பூத்து, அதாவது அசம்பிளி, பார்லிமெண்ட்ரி, அதோட டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்மளோட பூத்து, அதாவது நம்ம எங்கே ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே அசம்பிளி இருக்கும். அடுத்தது பார்லிமெண்ட்ரி இருக்கும். ஸோ இது எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து, ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎல்ஓ அப்படின்னு இருப்பாங்க. அந்த பிஎல்ஓவோட நேம் அண்டு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி, ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஓட்டர் ஸ்லிப் வந்திருக்கா இல்லையா, ஸோ வரல அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? ஸோ அவங்கள கேட்டீங்க அப்படின்னாலே உங்கள் ஏரியாவோட பிஎல்ஓ, அதாவது உங்களோட ஓட்டர் நம்பர் போட்டிங்க அப்படின்னாலே உங்களோட பிஎல்ஓ தான் வருவாங்க. அவங்களோட மொபைல் நம்பர் ப்ளஸ் அவங்களோட நேம் இருக்கும். நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஓட்டர் ஸ்லிப் வரல, ஸோ நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா வந்திருந்ததுன்னா அவங்க கம்பல்சரி கொடுத்துருவாங்க. ஸோ ஏதாவது கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி ரைஸ் பண்ணணும் அப்படின்னா இஆர்ஓ இருப்பாங்க, டிஇஓ இருப்பாங்க, அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எனக்கு ஓட்டர் ஸ்லிப் வரல, ஸோ லாஸ்ட் டைம் நான் ஓட்டு போட்டேன் பட் இந்த டைம் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணலாம் உங்களோட புகார்களை. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாக்கு செலுத்துவதற்கான ஓட்டர் ஸ்லிப்பில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும், ஸோ சப்போஸ் வரல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எப்படி வந்து அந்த பிஎல்ஓவை காண்டாக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ஓட்டர் ஸ்லிப்புக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய மேப் ப்ளஸ் ஓட்டர் இன்ஃபர்மேஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.